friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு 8 சூப்பரான ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இவ்வளவு நாளாக நம்மளுக்கு தெரியாமல் போச்சேன்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புடவை கட்டும்போது இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணுவோம். சிந்தட்டிக் சாரீ, ஜார்ஜெட், பட்டு புடவை இந்த மாதிரி புடவைகளில் நம்ம பின்ன டைரெக்டாக குத்தும்போது இந்த இடத்துல வந்து நூல் போய் மாட்டிக்கும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியது இருக்கும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருக்கம் ஆயிரும், இல்லை சின்னதாக ஓட்டை ஆயிரும், புடவை டேமேஜ் ஆயிடுச்சே அப்படின்னு நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும். இந்த மாதிரி பின்னு போய் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஹேக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேஃப்டி பின் குத்தும்போது டைரெக்டாக குத்தாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன பீடோ இல்லை பட்டனோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஃப்டி பின்னை செக்யூர் பண்ணோம் அப்படின்னா இந்த பீடை தாண்டி இந்த பக்கம் புடவை வராது. அதனால் இந்த இடத்துல சிக்காக வாய்ப்பில்லை. நம்ம புடவை கட்டும்போது ஒவ்வொரு பின்னுக்காக பீடு போட்டுட்ருக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் மொத்தமாக கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பீடு போட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா செக்யூர் ஆயிரும். இந்த பீடு வந்து நகர்ந்து வராது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பின்ஸு, சின்ன பின்ஸு, கோல்டு கலர் பின்ஸு அந்த மாதிரி மிக்ஸ்டாக எடுத்து இந்த மாதிரி பீடு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம புடவை கட்டும்போது டக்குன்னு இந்த பின்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். புடவையும் டேமேஜ் ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசைனர் சாரீ ப்ளவுசஸ், பட்டு புடவை ப்ளவுஸ் எல்லாம் அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது. ரொம்ப காஸ்ட்லியாக டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வெட் பேட்சஸ் வந்துடும். நம்ம வேர் பண்ணும்போது வேர்வையினால் இந்த மாதிரி கலர் மாறி பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும். இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஹேக் பார்க்கலாம். இப்போல்லாம் ஸ்வெட் பேட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கடைகளில் கிடைக்குது. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான சாஃப்டான பேட்ஸு. பின்னாடி வந்து லேபிள் மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ளவுஸை இப்படி உல்டா பண்ணிட்டு உள்ளே வந்து இந்த ஸ்வெட் பேடை இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்வெட்டெல்லாம் வந்து அந்த பேடு உறிஞ்சிக்கும். நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வெளியில் எடுத்துகிட்டு வீசிடலாம். ஸோ சில சமயம் நம்ம சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கும்போது இந்த அண்டர் ஆர்மில் குத்துதுன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்வெட் பேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணி கொடுத்தா கம்ஃபர்டபுளாக போட்டுக்குவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் ரெடிமேட் ப்ளவுஸஸை எப்படி பார்த்து சூஸ் பண்ணுறது, ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்மள பல பேர் பார்த்திங்கன்னா ஒரு அக்கேஷனுக்கு ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய காசு செலவு பண்ணி நல்ல கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம உள்ளே வேர் பண்ணக்கூடிய இன்னர்ஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டோம். அது உள்ளே தானே இருக்குது அப்படின்னா அது பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஆனால் நம்ம வேர் பண்ணக்கூடிய ப்ரா எல்லாம் கரெக்டான சைஸில் இல்லை அப்படின்னா இப்படி சதையெல்லாம் பல்ஜ் அவுட் ஆகிட்டு நம்ம என்ன தான் கிராண்டான அழகான ட்ரெஸ் வேர் பண்ணாலும் நம்மளை ஷேப்லெஸ்ஸாக அசிங்கமாக காட்டிடும். உங்களோட கரெக்டான ப்ரா சைஸ் உங்களுக்கு தெரியல, அதை கடையில் போய் கேட்குறது கூச்சமாக இருக்குது அப்படின்னா இப்போல்லாம் ஆன்லைன்லேயே நம்ம வந்து ப்ரா சைஸ் கால்குலேட்டர், பேண்டி சைஸ் கால்குலேட்டர்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. பேண்ட் சைஸும் பஸ்ட் சைஸும் நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கரெக்டான ப்ரா சைஸை அந்த ஆன்லைன் கால்குலேட்டரே வந்து காட்டிடும். லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த கால்குலேட்டரெல்லாம் ஷையவேங்கிற வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 2 வருஷமாக வந்து இன்னர்ஸ் எல்லாம் வந்து ஷையவேங்கிற வெப்சைட்டில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். பிராண்டட் இன்னர்ஸு நல்ல குவாலிட்டியில் ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. ஷையவேலை டைரெக்டாக வாங்காமல் couponbites.com அப்படிங்கிற வெப்சைட் வழியாக நம்ம ஷையவேலை வாங்கும்போது 400 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 250 ரூபாய் நம்மளுக்கு கேஷ்பேக் கிடச்சிரும். அது மட்டும் இல்லை, ஷையவேலை பை 2 get 3 ஃப்ரீ அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த ஆஃபரில் பார்த்து வாங்கும்போது ரொம்ப சீப்பான ப்ரைஸுக்கு பிராண்டட் இன்னர்ஸ் நம்மளால் வாங்க முடியும். நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக் சைடு வந்து இந்த மாதிரி 3 ஹுக் இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான ஹூக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியலில் சாஃப்டாக குவாலிட்டியாக இருக்கும். நிறைய நாளைக்கு இது வந்து யூஸ் பண்ண முடியும்.
இப்போ கூப்பன் பைட்ஸ் வழியாக ஷையவேல இன்னர்ஸை எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு நம்ம குவிக்காக பார்த்துடலாம். couponbytes.comங்கிற வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷையவேன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆஃபர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதை செலக்ட் பண்ணி கெட் டீல் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான இன்னர்ஸை கரெக்டான சைஸில் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் டு கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து கேஷ் ஆன் டெலிவரியோ இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டோ பண்ணி நீங்கள் எப்பயும் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் 400 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். நீங்கள் கூப்பன் பைட்ஸில் ஓவர் வியூவில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் ஆட் ஆகிருக்கும். 48 நாள்லேருந்து 90 நாளைக்குள்ளே இந்த கேஷ்பேக் கன்ஃபார்ம் ஆயிரும். ஒன்ஸ் 500 ரூபாய் கேஷ்பேக் சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூப்பன் பைட்ஸில் ஷையவே, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஸ்விக்கி இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் உங்களால் ஆர்டர் பண்ணி கேஷ்பேக் வாங்க முடியும். நிறைய காசு மிச்சம் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமையும் இருக்கலாம். நம்ம பேண்டீஸ்லேயே பீரியட் பேண்டீஸ் அப்படின்னு நம்மளுக்கு தனியாக கிடைக்குது. பீரியட் பேண்டீஸ் பீரியட் டைமில் நம்ம ட்ரெஸ்ஸில் ஸ்டெயின் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பேண்டீஸை. இந்த பீரியட் பேண்டீஸில் உள்ளே தின்னாக ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃப் லேயர் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே பார்க்குற ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, இது வரைக்கும் அந்த ரப்பர் ஷீட்டை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஃப்ளெக்சிபிளான ரப்பர் ஷீட்டு தான். ஸ்கூல் காலேஜ் போகிற சின்ன பொண்ணுங்க, ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் ஒரு டென்ஷன்லேயே இருப்பாங்க, எங்கள் ட்ரெஸ்ஸில் கரையாயிருமோன்னு. அவங்க இந்த மாதிரி பேண்டீஸ் வேர் பண்ணால் அவங்க டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நான் ஷையவேல இருந்து தான் வாங்கினேன். இந்த எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற சுடிதார் பேண்ட்டில் இந்த மாதிரி நாடா இருக்கும் இல்லைங்களா. சில சமயம் நம்ம அவசரமாக எங்கேயாவது வெளியில் கிளம்பிட்டு இருக்கும்போது ட்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைடு நாடா மட்டும் கொஞ்சம் உள்ளே போயிடும். அதை நம்ம என்ன செஞ்சாலும் வெளியில் எடுக்கவே முடியாது. அதை ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு தான் நம்ம மறுபடியும் நாடா கோர்க்க வேண்டியதாக இருக்கும். அதை குவிக்காக எடுக்கிறதுக்கு ஒரு ஹேக் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுடிதார் பேண்ட்டில் ஒரு சைடு நாடா மட்டும் வெளியில் இருக்குது, ஒன்று உள்ளே போயிருச்சு. நம்ம தடவி பார்த்தோம்னா அந்த நாடா எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல இருக்குது. இதை நம்ம குவிக்காக எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. இதை க்ளோஸ்டு பொசிஷனில் வச்சுட்டு அப்படியே மெதுவாக உள்ளே விடுங்க. அந்த நாடாவோட டிப்பு இருக்கிற இடம் வரைக்கும் இந்த சிசரை உள்ளே விட்டுருங்க. இப்போ நாடாவோட டிப்பு இங்கே இருக்குது. அதை ரீச் பண்ணதுக்கப்புறமா மெதுவாக அந்த சிசரை ஓப்பன் பண்ணி அந்த நாடாவோட டிப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி வெளியில் எடுத்தோம் அப்படின்னா குவிக்காக நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஹேர் பின்னு எது வச்சு நம்ம ட்ரை பண்ணாலும் இவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. சிசர்ஸ் வச்சு மட்டும்தான் நம்மளால் சீக்கிரமாக எடுக்க முடியும். அவசரமாக ஆஃபீஸ்க்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சைடு நாடா உள்ளே போயிடுச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் நம்ம சுடிதார் பேண்ட்டை விட லெக்கிங்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். லெக்கிங்ஸ் நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லை, எலாஸ்டிக்கும் லூஸ் ஆயிரும். அப்படி ஆகாமல் நல்ல குவாலிட்டியான லெக்கிங்ஸை எப்படி பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுன்னு இந்த டிப்பில் நம்ம பார்க்கலாம். லெக்கிங்ஸ் வாங்கும்போது மெட்டீரியல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே உங்கள் சைஸை விட அடுத்த சைஸ் லெக்கிங்ஸ் பார்த்து வாங்குங்க. லார்ஜ்னா எக்ஸல் வாங்குங்க, எக்ஸல்னா டபுள் எக்ஸல் வாங்குங்க. அப்படி நம்ம பெரிய சைஸ் வாங்கும்போது போட்டு கழட்டுறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஈஸியாக இருக்கும். அதிகமாக ஸ்ட்ரெச் ஆகாது. அதனால் இந்த மாதிரி ஹோல்ஸ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, லெக்கிங்ஸ்லலாம் இந்த மாதிரி எலாஸ்டிக் தான் இருக்கும் இல்லைங்களா. எலாஸ்டிக் கூடவே நாடாவும் இருக்கிற மாதிரி லெக்கிங்ஸ் இப்போல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு எலாஸ்டிக் லூஸ் ஆகிட்டா கூட நம்ம நாடாவை வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ எலாஸ்டிக் நாடா ரெண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அப்படி நம்ம லெக்கிங்ஸ் வாங்கும்போது நம்ம நிறைய நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ரிசப்ஷனுக்கெல்லாம் போகிறோம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போகலான்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து ரெடிமேடாக இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ் வந்து கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போனி டெயிலு, ஸ்டெப் கட் மாதிரி லேயராக இருக்கக்கூடிய ஒரு போனி டெயில். இது நம்மளுக்கு முடி கம்மியாக இருந்தால் கூட இந்த மாதிரி டக்குன்னு இந்த போனி டெயிலை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம போனி டெயில் மேலே இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு லேயர் கட் போனி டெயில் வந்து கிடச்சிரும். இது வந்து ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நீங்கள் லாங் ஹேர் போனிடெயில் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு லாங் ஹேர்லேயும் வந்து இந்த மாதிரி லேயர் கட் போனிடெயில்ஸ் வந்து கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் போனிடெயில், இதுவும் வந்து லேயர் கட்டில் பண்ணின மாதிரி இருக்குது. இதை வந்து இப்படி நீட்டாக சீவிட்டு பேக் சைடு வந்து இந்த மாதிரி கேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போனிடெயில் மேலே இந்த கேச்சரை வச்சு நம்ம அப்படியே மாட்டிக்கலாம். இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு லாங் போனிடெயில் வந்து கிடச்சிரும். நம்ம முன்னாடி காமிச்ச போனிடெயிலை விட இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ ஹெவியான போனிடெயில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இது வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து அந்த கிளிப் இருக்கிறங்காட்டிக்கு ஹெவியாக இருக்குது. கிளிப் இல்லாமல் நம்ம வந்து கட்டிக்கிற மாதிரி லேஸ் வச்ச மாதிரி போனிடெயில்ஸ் எல்லாம் கூட கிடைக்குது. அப்புறமா கிளிப் டைப் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய ஹேர் ஆக்சசரிஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரெடி ஆகி போகிறோம் அப்படின்னா அதிகமாக டைம் எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பின்னு, ஸ்டட்டு, இயர்ரிங்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அவசரமாக ஆஃபீஸ், காலேஜ் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகும்போது நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நம்ம வந்து பாக்ஸ்லலாம் போட்டு வச்சோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சிரமம். இது வந்து வீட்டில் இருக்கிற வேஸ்ட் அட்டைப்பெட்டி, கிளாத் எல்லாம் வச்சு நானே பண்ணின ஆர்கனைசர் தான். இது எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸை நான் ஏற்கனவே ஒரு தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்சசரி ஹோல்டர் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெடிமேடாகவும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து வாங்கி இந்த மாதிரி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக டைம் சேவிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.